ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ளம்பர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் டாப் பேஷன் எப்படி வைக்க போகிறோம் பார்த்துக்கிறேன். அதுக்கு 1.25 சைஸ் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மார்பிள் 20 இன்ச் வச்சு அதுலேருந்து 11 இன்ச்சு சென்டர் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி ஒரு 3/4 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டேபிள் டாப் பேஷன் மாட்டுறதுக்கு என்னென்ன ஒன்று பார்த்துக்கலாம். ஒரு 5 இன்ச்சில் ஒரு 1.25 வேஸ்ட் கப்பலிங் எடுத்துருக்கேன். ஏன்னா மார்பிள் நம்மளுக்கு இங்கே 1 இன்ச் திக்னஸ் வந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சு போச்சுன்னா 3 இன்ச்சு கீழே இருக்கும். அடுத்தது சிங்கிள் லெவல் பில்லர் கார்டு ஒன்லி கோல்டு வாட்டர் மட்டும் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்தது ப்ளம்பர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்தது வந்து பேரி வேரில் வந்து நம்ம ரவுண்ட் டைப்பில் வந்து டேபிள் டாப் பேஷன் இந்த சைஸ் பேஷன் எடுத்துருக்கோம். இப்போ அதுதான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து வாட்சர் போட்டு கீழே ஆஸ்பெக்ட் டைப் பண்ணிக்கலாம். ரெஞ்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பேஷன் வச்சாச்சு. பேஷன் வைக்கிறதுக்கு இது சிலிக்கான் கிளியர் யூஸ் பண்ணிக்கிறேன். சிலிக்கான்லேயே வந்து கிளியர் இதை போட்டோம்னா நம்ம டேபிள் டாப் கீழேருந்து பேலன்ஸ் இருக்காதுல்ல, ஷேக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேஸ்ட் கப் நீங்கள் சுற்றி வந்து நம்ம கிளாஸ் பட்டின்னு கிடத்துருவோம் கடையில். அந்த கிளாஸ் பட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாகவும் போடலாம். நாளைக்கு ரொம்ப நாள் வரையும் நிற்கிறதுக்காக கிளாஸ் பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், டேப் யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸி தான் மாட்டுறது. ஆக மொத்தத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு டேபிள் டாப் போகிறோன்னா சென்டரை வச்சு கரெக்டாக ஈவனாக மாட்டினா அழகாக இருக்கும். சரி, நல்லா இருக்குங்களா? நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஐட்டம் வந்து பேரி வேரில் வந்து நம்ம பேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளம்மரில் வந்து டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கமர்ஷியல்னால நம்ம பேரி வேர் ப்ளம்மருக்கு போகிறோம். இதே நம்ம வீடு எல்லாம் இருந்தால் ஜாக்வர் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போய்க்கலாம். ப்ளம்பர் நல்லாயிருக்கும் கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். நீங்கள் இதை பற்றி நல்லா விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போடுவேன். என்னை நம்பி யூடியூப்பில் 21 சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்காக யாருக்காக இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன்.